நோய் எல்லாமே ஒன்னோட ஒன்று சம்மந்தப்பட்டே இருக்குங்க. ஷோல்டரில் பெயின் வர்றப்போ இப்படி கையை தூக்கவோ பின்னாடி கொண்டு போய் பிடிக்கவோ அந்த பக்கம் திரும்பி படுத்தாலோ வலிக்குது. அந்த பெயின் உள்ளுக்குள்ளே என்ன இருக்குன்னா அதுக்கு ஃபஸ்ட்டு நேம் சொல்கிறேங்க. நேம் என்னன்னு கேட்டால் பெரிய ஆர்த்ரைட்டிஸ் ஷோல்டர், அடசிவ் கேப்சுலைட்டிஸ் ஆர் ஃப்ரோசன் ஷோல்டர். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. பெரிய ஆர்த்ரைட்டிஸ் ஐட்டிஸ்னு முடியுது, அடசிவ் கேப்சுலைட்டிஸ் ஐட்டிஸ்னு முடியுது. இந்த மாதிரி ஐட்டிஸ்னு முடிகிற எல்லாமே இன்ஃப்ளமேஷனோட சம்மந்தப்பட்டிருக்குங்க. கழுத்தில் வலி இருக்குது, கழுத்தில் எலும்பு தேய்மானம், இந்த இடத்துல வலி, விரல் மரமரப்பு, இங்கே தலை சுத்தல், வாமிட் சென்சேஷன், இங்கெல்லாம் வலி இருக்குது. இது எல்லாமே சர்வைக்கல் ஸ்பாண்டிலைட்டிஸோட மோஸ்ட்லி சம்மந்தப்பட்டிருக்கு. சர்வைக்கல் ஸ்பாண்டிலைட்டிஸ் இதுலேயும் நோட் பண்ணிக்கோங்க. ஐட்டிஸ், சர்வைக்கல் ஸ்பாண்டிலைட்டிஸ்னால் கழுத்தெலும்பு தேஞ்சிச்சின்னு அர்த்தம். சரிங்களா? சரி, இடுப்பில் வலி இருந்தால் இடுப்பில் லம்பார் ஸ்பாண்டிலைட்டிஸ், இடுப்பில் எலும்பு தேய்மானம், இல்லை சயாட்டிக் நரம்பு அமுத்திட்டு இடுப்பில் வலி, தொடை, கெண்டைக்கால், பாதத்துல எல்லாம் வலி அதோட சம்மந்தப்பட்டிருக்கு. சரிங்களா? முழங்கால் முட்டி தேஞ்சு போச்சுன்னா ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ், அதுவும் ஐட்டிஸ்னு முடியுது. எல்லாத்தையுமே வாட்ச் பண்ணிக்கோங்க. எல்லாத்துலேயுமே இன்ஃப்ளமேஷன்னா என்னன்னு கேட்டால் வெளியில் புண்ணானா சீ பிடிக்கிற மாதிரி உள்ள சீ பிடிச்ச மாதிரி தான் அதனோட பேரே. அதுதான். அது நல்ல ரத்தம்லாம் கிடையாது, கெட்ட பொருள் உள்ள சீ பிடிச்சி இருக்கிறீங்கன்னு அர்த்தம். வெளியில் சீ பிடிச்சா உடனே பார்த்துக்கிறீங்கள, உள்ள சீ பிடிச்சி ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ். அப்புறம் பிளான்டார் ஃபேசைட்டிஸ், குதிங்காலில் வலி இருந்தால் பிளான்டார் ஃபேசைட்டிஸ்னால் குதிங்காலில் அந்த பிளான்டார் ஃபேசியாங்கிறது இன்ஃப்ளேம் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். எல்லாமே எங்களது, அதுவும் பர்டிகுலர்லி ஃபிசியோதெரப்பியில் வர்ற ஆர்த்தோபெடிக் கண்டிஷன்ஸு. ஏன் இந்த சர்வைக்கல் ஸ்பாண்டிலைட்டிஸ் எல்லாம் நியூரோவோடையும் அதிகமாக சம்மந்தப்பட்டிருக்கு. லம்பார் ஸ்பாண்டிலைட்டிஸ், இது மாதிரி ஆர்த்தோ நியூரோ கண்டிஷன்ஸு, ஃபிசியோதெரப்பி ரிலேட்டட் கண்டிஷன்ஸ் எல்லாமே இன்ஃப்ளமேஷன் ஃபார்ம் ஆனதுக்காக தான் இருக்குது. இன்ஃப்ளமேஷன்னா சீ பிடிச்சதாக வச்சுக்கோங்க. நீர் கோர்த்துருச்சு, நீர்னா ஏதோ நல்ல தண்ணி H2O நினச்சிக்காதீங்க, இல்லைன்னா நல்ல பிளட்டுன்னு. சீ பிடிச்சது தான் உள்ள நீர் கோர்த்துக்கிறது. இந்த நீர் கோர்த்துட்டு இருக்கிறத கழுத்து வலி தானே இருந்துட்டு போகுது, முழங்கால் வலி தானே இருந்துட்டு போகுது, இடுப்பு வலி தானே இருந்துட்டு போகுது அப்படின்னு நினச்சவங்களுக்கு ஒரு பெரிய ஆபத்து காத்துட்ருக்குங்க. சிஆர்பின்னு ஒரு டெஸ்ட் பண்ணுறீங்க, சி ரியாக்டிவ் புரோட்டீன் எதுக்கு பண்ணுறீங்க? அடுத்து என்ன நடக்க போகுது, நம்மளுக்கு ஹார்ட் அட்டாக் எதுவும் வரப்போகுதா, இல்லை மூளையிலேருந்து பிரெயின் ஸ்ட்ரோக் எதுவும் வரப்போகுதா, பெருசாக நோய் வரப்போகுதா, கிட்னி டேமேஜ் ஆக போகுது, மொத்தத்துக்கும் உடம்புல இருக்கிற பர்டிகுலர்லி ஹார்ட் அட்டாக்கை நல்லா தெரிஞ்சுக்கிற ஒரு டெஸ்ட்டாக இருக்குது. அந்த டெஸ்ட்டே என்னன்னு கேட்டிங்கன்னா உடம்புல எவ்வளவு இன்ஃப்ளமேஷன் இருக்குது, இல்லை ஆட்டோ இம்யூன் டிசீஸ் இருக்கா, இல்லை ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் இருக்கா, அதையும் பார்த்துக்கோங்க. ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ், செரவாங்கிங்கிறது ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் எல்லா இடத்துலையும். இதனோட அளவை தான் எடுத்து சி ரியாக்டிவ் புரோட்டீன் அதிகம், அப்போ உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வரப்போகுது, இல்லை வேறு இன்னும் பெரிய நோய்கள் வரப்போகுதுன்னு சொல்கிற ஒரு டெஸ்ட்டு தான். அப்போ இந்த இன்ஃப்ளமேஷனை தாங்க அது கணக்கெடுக்குது. இந்த இன்ஃப்ளமேஷன் ஹார்ட் அட்டாக்கே கொடுக்கக்கூடியது. இந்த இன்ஃப்ளமேஷன் உங்களுக்கு வேறு நிறைய தொந்தரவு கொடுக்கக்கூடியது. நேரடி சம்பந்தம்னே கிட்டத்தட்ட சொல்லலாம், ஆனால் கண்டிப்பாக மறைமுக சம்பந்தம் இருக்குது. எப்படின்னு கேட்டால் இதுதாங்க ஆரம்பமே. நீங்கள் கூர்ந்து கவனித்து பாருங்கள். கழுத்து வலி, கை வலி, அது இதுன்னு சொல்லிட்டு இருந்தவங்க தான் ஒரு நாளைக்கு பக்கவாதம், ஒரு நாளைக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சுன்ட்டு, உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சின்னு முதல்ல காட்டுறதே இந்த கழுத்து வலி, இடுப்பு வலியாக தான் இருக்குது. முதல்ல ஏன்னா அதிகமான யூசேஜுக்குள்ளே போகிறது ஸ்பைனல் கார்டு தான். என்னென்னமோ ஆர்கன் நீங்கள் நினச்சிட்டு இருக்கலாம், ஆனால் ஸ்பைனல் கார்டு தாங்க இப்போ நான் பேசுறது, நிற்கிறது, நடக்கிறது, என்ன மூளை கட்டளை போட்டாலும் செஞ்சது ஸ்பைனல் கார்டு தான். இப்போ இப்படி கையை ஆட்டுறேன், இப்போ நான் பேசுகிறேன், இல்லை ஓங்கி இப்படி அடிக்கிறேன், எல்லாமே கோவம் ஓங்கி அடித்தா மூளை சொல்லுது, பட் செஞ்சது ஸ்பைனல் கார்டு தான். சென்சரி, மோட்டார் அண்ட் ரத்தம் எல்லாத்தையுமே சப்ளை பண்ணுறது, பிளட் சர்க்குலேஷன், நர்வ்ஸ் எல்லாமே ஸ்பைனல் கார்டு தான். இப்படி நோய்கள் ஒன்றோட ஒன்று இணைஞ்சிருக்கிறப்போ நீங்கள் எதை போய் சின்ன நோய், எதை பெரிய நோயின்னு சொல்வீங்க? எல்லாம் நோய்னா நோய் தாங்க. இன்னொன்னும் சொல்கிறேன், இந்த சுண்டு விரலை எடுத்துட்டா கூட சுண்டு விரல் தானான்னு இருக்க முடியுமா? அப்படித்தான் நோயில் சின்ன நோய் பெரிய நோயே கிடையாது. என்னமோ ஹார்ட் அட்டாக் மட்டும்தான் பெரிய நோயே, இதெல்லாம் அப்படியே வச்சுக்கிட்டே உட்காந்துருக்கலான்னா அது துள்ளி கூட உண்மை கிடையாது. அப்படியெல்லாம் பண்ணிடாதீங்க. ஒரு நோயும் வரக்கூடாது. ஏன்? ஒபிசிட்டி, குண்டா இருக்கிறது நோய் தான், தொப்பை, பெல்லி நோய் தான். இதை தவிர டிப்ரெஷன் எவ்வளோ பெரிய நோய்,
ஸ்ட்ரெஸ்ஸு, மன அழுத்தம், அதை விட பெரிய நோய் உலகத்திலே இல்லை. ஹார்ட் அட்டாக் அதை விட கம்மின்னு சொல்லலாம். அப்படி டிப்ரெஷன் டைரெக்டாக ஹார்ட் அட்டாக் கொடுக்கலாம், ஸ்ட்ரெஸ்ஸு டைரெக்டாக என்ன நோய் வேணாலும் கொடுக்கலாம். சரிங்களா? அதனால் மன அழுத்தம், சோகம், ஆங்ஸைட்டி, பயம், ஃப்யூச்சர் நினச்சி பயம், அதை நினச்சி பயம், நெகட்டிவ் திங்கிங், நெகட்டிவாகவே நினைக்கிறது, அதை விட மிகப்பெரிய கொடூரம் என்னன்னா ஹெல்த் மேலே செலவு பண்ணாமல் ரொம்ப சிக்கனம் பார்க்கறது, ரொம்ப எல்லாத்துலேயுமே யோசிச்சுட்டு உட்காந்துருக்கிறது, நெகட்டிவாகவே நடந்துக்கிறது, ரொம்ப மோசமாக நடந்துக்கிறது, அதெல்லாம் செம்ம கெட்டதுங்க. அது போய் என்னென்னமோ பண்ணிடுங்க, உங்களுக்கு தாங்க ஆபத்து கொடுக்கும், அடுத்தவங்களுக்கு கொஞ்சம் தான் கொடுக்கும். அதனால் இதெல்லாம் கனெக்ட் பண்ணாமல் அறியாமையில் இருக்க வேணாம். எல்லாருமே சும்மா பொய்யெல்லாம் சொல்ல மாட்டாங்க, எல்லாருமே நல்லது தான் பண்ணுறாங்க. மருத்துவ பணியாளர்கள், இல்லை எம்பிபிஎஸ் ஆகட்டும், எம்டி ஆகட்டும், நியூரோ ஆகட்டும், ஆர்த்தோ ஆகட்டும், மெடிசன் ஃபீல்டு ஆகட்டும், இங்கிலீஷ் மெடிசன் ஆகட்டும், சித்தா, ஹோமியோபதி, ஃபிசியோதெரப்பி என்னதாகட்டும், அப்புறமேலு ஃபிட்னஸ் சென்டர் ஆகட்டும், யோகா ஆகட்டும், எல்லாருமே மக்களை காப்பாற்ற தாங்க போராடிட்டு இருக்காங்க. ஒரு துளி கூட டவுட் படாதீங்க, உண்மை அதுதான். பொது மக்கள் தான் அதை புரிஞ்சிக்காம அவங்க எப்படி நடந்துக்கிறாங்கன்றதே உங்களை வச்சு தான். நீங்கள் போய் அவங்கள வெறுப்பு ஏற்றிக்கிட்டே இருந்தால் அவங்க எப்படி தான் நடந்துக்குவாங்க? நீங்கள் போய் நான் இப்போ கழுத்து வலியை நானே கிளினிக்கலாக டயக்னோஸ் பண்ணி கண்டுபிடிச்சிட்டேன்னா எதை வச்சு கண்டுபிடிச்சாரு அப்படின்னு ஒருத்தர் சொன்னால் சும்மா இருப்பாங்க? மொத்த மக்களும் அவர் எதை வச்சு கண்டுபிடிச்சாரு, அவர் ஏதாச்சும் மெஷின் வச்சு படம் எடுத்தாரா, அவர் ஏதாச்சும் பண்ணாரான்னா அப்போ அப்படித்தான் நடக்கும். எல்லாருமே சரி போய் எம்ஆர்ஐ எடுத்துட்டு வா, போய் எக்ஸ்ரே எடுத்துட்டு வா, சிடி எடுத்துட்டு வா சொன்னால் நம்பினா தாங்க ஆகும். நம்பாமல் எதை வச்சு கண்டுபிடிச்சாருன்னா படித்ததை வச்சு உங்கள் சிம்டம் வச்சு கண்டுபிடிச்சாரு, அதுதான் நல்ல கண்டுபிடிப்பு. நீங்கள் உங்கள் கல்ச்சரை மாற்றி வச்சுக்கிட்டு யாராச்சும் ஒருத்தர் நல்லா பண்ண எக்ஸசைஸில் தான் நல்லா ஆகுதா, போங்க எக்ஸசைஸில் நல்லா ஆகுதான்னு நீங்கள் கேட்டால் அந்த எக்ஸசைஸுங்கிறது தடப்படும். ஒரு ஊருக்கு when you are in Rome be like a Roman அப்படின்னா என்ன? ரோம நாட்டில் ரோமில் இருக்கிறப்ப ரோமர் மாதிரி நடந்துக்கோங்க அப்படின்னு அர்த்தம். அந்த மாதிரி நீங்கள் ஒன்றை ஃபார்ம் பண்ணி போட்டு எவனாச்சும் நல்லது செய்யணும்னு வந்தால் அவனை ஓட விரட்டி அடிச்சிடுறீங்க. அப்படிங்கிறப்ப என்ன நடக்கும்? எல்லாரும் டாக்டர்ஸு, மாத்திரை, மருந்து எல்லாமே சூப்பராக தான் இருக்குது. நீங்கள் கொஞ்சம் சேஞ்ச் ஆகி சொல் பேச்சு கேட்டிங்கன்னா அவங்க கொஞ்சம் நல்லாவே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஹெல்த் டிப்ஸ் வேணுன்னா என்னை ஃபாலோ பண்ணுங்கள். ஃபிசியோதெரப்பி கன்சல்டேஷன் வேணுன்னா எனக்கு கால் பண்ணுங்கள். நான் பிரகாஷ், ஃபிசியோதெரபிஸ்ட்.